வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஜுரம் ஜலதோஷம் இதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸில் வானலி வச்சுருக்கேன், சூடாயிடுச்சு. 3 மிளகாய், 2 பட்டை மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவும் போட்டுக்கிறேன். 2-3 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறின உடனே மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ ரசம் வைக்கலாம். நான் ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன் அடுப்பில், அதை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இதில் நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நம்ம பொடி பண்ணிட்டு வந்த மசாலா, அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள். கருவேப்பிலை நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம். அவ்வளோதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த ரசம். ரொம்ப ஈஸியான ரசம். இதுக்கு கடுகு கூட தாளிக்க வேண்டாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.